A gripping message. நன்றாக பற்றி பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி என்ன? Paul's epistle to the Romans is still transforming people just as it transformed Martin Luther and John Wesley. மார்ட்டின் லூதரையும் ஜான் வெஸ்லி மிகப்பெரிய சமய மாற்றங்களை ஏற்படுத்தினவர்கள். அவர்களை எப்படி மாற்றியதோ, எது மாற்றியது? ரோமருக்கு எழுதின நிருபம், பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் இன்றைக்கும் அநேகரை தேவனுக்குள்ளாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. இதில் குறிப்பாக என்னென்னா, இறைவனை பற்றிய நம்பிக்கை நமக்கு வரும்போது, முதலாவது மக்கள் எப்படி இருக்காங்க? பார்பேரியன்ஸாக இருக்காங்க, காட்டு மிராண்டிகளாக இருக்காங்க. எதற்கெடுத்தாலும் பயப்படுவார்கள். ஒரு விலங்கை பார்த்தால் கையெடுத்து கும்பிடுவார்கள். உயிர் போய்விடும் என்றால் பயப்படுவார்கள். அப்புறம் இதெல்லாம் இல்லை, இதை இப்படி நீங்கள் கையாளணும் அப்படி தெரிஞ்ச உடனே விக்கிரகங்களை வணங்கினார்கள், ஆவிகளையும் பேய்களையும் வணங்கினார்கள். அப்புறம் அதெல்லாம் இல்லை அப்படின்னோடனே இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வானத்தை பார்த்து வணங்கினார்கள். அப்புறம் வானத்தை பார்த்து வணங்கினார், அதுவும் ஒன்றுமில்லை என்று தெரிந்தவுடன் அப்போ தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் அறிவிலை மேற்கொள்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்தவுடன் கடைசியாக என்ன முடிவு வருவாங்க? கடவுளே இல்லை என்று முடிவு கொண்டுவாங்க. மனிதர்கள் நாம் தான் எதை முடிக்க முடியும். இதுதான் அறிவு வளர்ச்சியின் கட்டம். காட்டு மிராண்டிகளாக இருந்து அடுத்தடுத்து மாறிக்கிட்டே வருவாங்க. ஆனால் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, மிக தெளிவாக ஒரு மனிதனுடைய சிந்தனை எப்படி இருக்கும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவன் என்ன விதமாக மாற வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்கிறார். மூட நம்பிக்கையும் இல்லாமல் இறை நம்பிக்கையின் மீது எப்படி விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பது, அந்த விசுவாசத்தின் பலனை எப்படி அனுபவிப்பது, இதுதான் ரொம்ப முக்கியமான, ரொம்ப கஷ்டமான காரியம். உங்களால் முடியவே முடியாத காரியம் அதுதான். எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாமல், ஆனால் நாம் எதிர்கொள்கிற அத்தனை போராட்டங்களிலும் எப்படி வெற்றி கொள்வது ரொம்ப கஷ்டம். அதற்கு பவுலோடைய ரோமருக்கு எழுதின நிருபம் உதவியாக இருந்தது. The one scripture above all others that brought Luther out of mere religion into the joy of salvation by grace through faith was Romans 1:15. ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்கள். கிரியைகளினால் அல்ல, கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கினது. ஏன்னா எப்போ உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா, எங்கே அன்பு இல்லையோ, எங்கே உறவுகள் சீர்குலைந்து போகிறதோ, அங்கே தான் முறைகள் வருகின்றனன்னு சொல்கிறாங்க. முறைப்பாடுகள் இப்படி தான் செய்யணும். அந்த ரூல்ஸ் எல்லாம் எங்கே வருதுன்னா, அன்பு இல்லை என்றால், உறவுகள் இல்லை என்றால் அங்கே பிரச்சனை வருது. ரோமர் 1:17 பாருங்கள். த ஜஸ்ட் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பானே உள்ள, கிரியைகளினாலே அல்ல என்பது தான் அவருடைய நோக்கம். எங்கே உங்களுக்குள்ள அன்பு வரலையோ, எங்கே உங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு உறவுகள் இல்லையோ, அங்கே என்ன பண்ணுறாங்க? முறைகளை கொண்டு வராங்க. இப்படி தான் நடக்கணும், இந்த ரூல்ஸ் படி தான் நடக்கணும், 8 மணிக்கு எந்திக்கணும், 6 மணிக்கு படிக்கணும் அப்படின்லாம் ரூல்ஸ் வருது. வலது கையால் தான் சாப்பிடணும், ஸ்பூனில் தான் சாப்பிடணும், தட்டை இங்கே தான் வைக்கணும், இந்த ட்ரெஸ் தான் போடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதர்களுக்கிடையான அன்பும் புரிதலும் இல்லாமல் போகும்போது முறைகள் வருகின்றன. ஐயர் என்ன சொன்னார்? ஒரு ஐயர் டிஷர்ட் போட்டால் கம்யூனியன் கொடுக்க மாட்டேன், இப்படியெல்லாம் இருந்தது. நிறைய கொடுமை பண்ணாங்க. அப்போ ஒரே டம்ளர்லேயே எல்லோரும் குடிக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் எல்லாம் இன்றைக்கும் இருக்குது. அதெல்லாம் கிடையாது. எல்லாம் ஒரு டப்பாவில் எடுத்துகிட்டு வந்து பெரிய அண்டாவில் வச்சுருந்து எல்லா பேரும் கல்யாண வீட்டில் ஜூஸ் குடிக்கிறாங்க. அதுவும் ஒரே பந்தி தானே. இப்போ எல்லோரும் ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு பெரிய பாத்திரத்துலேருந்து எல்லாம் எடுத்து கொடுத்தா அது ரத்தம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உங்களுடைய விசுவாசம் எங்கே இருக்கிறதுனா, கிரியைகளினாலே அல்ல. அதுதான் பவுல் தெளிவாக சொல்லிட்டு வந்தார். பாவ மன்னிப்பு என்ற உனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குதுன்னா என்னாச்சு? 2000 ரூபா காசு கொடுத்தா நீ என்ன அசுத்தமான காரியத்தை வேணால் செய்யலாம். 5000 காசு கொடுத்தா நீ கொலை கூட செய்யலாம், நீ திருடலாம், என்ன வேணால் புறம்போக்குத்தனமாக நீ நடக்கலாம். அப்படி என்ற மதத்தின் கட்டுப்பாடுகள், மதத்தின் கேவலமான சிதைவுகளிலிருந்து மார்ட்டின் லூத்தரும் ஜான் வெஸ்லியும் அநேகரை ஆண்டவருக்குள்ளே திருப்பினார்கள். அதற்கு முக்கிய காரணமாக இருந்தது பவுல் எழுதின நிருபம். த ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன் அண்ட் த வெஸ்லியன் ரிவைவல் were the fruit of this wonderful letter written by Paul from Corinth about the year AD 56.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு 56ஆம் ஆண்டுகளில் பவுல் எழுதின இந்த கடிதம் தான் கொரிந்து சபையிலிருந்து எழுதுகிறார். அநேகரை ஆண்டவருக்குள்ளாக மாற்றியது. The letter was carried to the Christians at Rome by one of the deaconesses of the church at Centuria, Sister Phoebe. அப்போ இந்த கடிதத்தை ரோமாபுரிக்கு எடுத்து போகிறாங்க. ரோம நகரத்துக்கு எடுத்துகிட்டு போய் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அங்கேருந்து பரப்புகிறார். பாருங்கள் பவுல் எப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு. Imagine you and I can read and study the same inspired letter that brought life and power to Luther and Wesley. இந்த ரோமாபுரிக்கு எழுதின இந்த நிருபத்தை நீங்கள் படித்து சிந்தித்து வந்தீர்கள் என்றால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த சேம் ஹோலி ஸ்பிரிட் who taught them can teach us. அதே பரிசுத்த ஆவியானவர் நமக்கும் கற்றுக் கொடுக்க முடியும். You and I can experience revival in hearts, homes and churches if the message of this letter grips us as it gripped men of faith in centuries past. அநேக மனிதர்களை இந்த செய்தி பற்றி கொண்டது. நிறைய பேருக்கு இன்றைக்கும் என்னென்னா, இன்றைக்கி லெந்து காலம் நடக்குதுல்ல, 99.9% கிறிஸ்தவர்கள் தங்களுடைய கிரியைகளால் தங்களுடைய செய்கைகளால் என்ன நினைக்கிறாங்க, நம்ம கடவுளுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் ஃபாஸ்டிங் இருக்கேன், இன்னைக்கு நான் இதை சாப்பிட மாட்டேன், நான் சோகமாக இருப்பேன், நான் வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டுக்குவேன், நான் பூ வைக்க மாட்டேன், இப்படியெல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று நினைங்க. தப்பு இல்லை, அதனால் ஒரு தப்பும் கிடையாது, யாருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் உங்களுடைய உள்ளத்திலே விசுவாசம் இல்லாமல் போய்விடுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், அவருடைய வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது என்பதை மறந்து போகிறார்கள். சாதாரண அற்ப மனிதர்களைப் போல வாழ்கிறார். இந்த விசுவாசத்தை பற்றி கொள்வது அவ்வளவு எளிதான காரியமே அல்ல, ரொம்ப கஷ்டம். இந்த உலகத்திலே எதிர்ப்புகள் வரும்போது, இந்த உலகத்திலே நம்மை மிரட்டும் காரியங்கள் நடக்கும்போது, நம்ம நினச்ச காரியம் நடக்காமல் போகும்போது தான் உங்களுக்கு பயம் வரும். நம்ம எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கிற ரெகுலரான ஸ்மூத்தான காரியங்கள் போகாமல் அங்கே ஒரு தடங்கள் வரும்போது தான் நமக்கு பயம் வரும். நம்மளால் இதை செய்ய முடியுமா? ஆனால் நீங்கள் உங்களாலே அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், வெற்றி கொள்வர்களாக வர முடியும். அப்படிங்கிறது தான் இந்த விசுவாசம். அப்போ உங்களுடைய கிரியைகளினாலே, நீங்கள் செய்வதாலே உங்களுக்கு வெற்றி வராது, உங்களுடைய விசுவாசத்தினாலே உங்களுக்கு வெற்றி வரும். அதுதான் பவுல் சொன்னார். நாம் சோர்ந்து போகிற வேளையிலே, நமக்கு எதிர்ப்புகள் அதிகமாக வரும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க? இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்பொழுது நீங்கள் பற்றி கொண்டிருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள், வெற்றி தான் பெறுவீர்கள். அதான் அந்த ரோமாபுரிக்கு எழுதின நீங்கள் பற்றி பிடித்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எந்த காரியம் செய்தாலும் உங்களுடைய கிரியைகளினாலே வாய்க்காது. உங்களால் செய்ய முடியாத காரியங்கள், தடங்கல்கள் அதிகமாக வரும்போது ஆண்டவர்கிட்ட பற்றி கொள்ளுங்கள், ஆண்டவர்கிட்ட ஜெபியுங்கள், வெற்றி நிச்சயம் கிடைக்கும். அப்படிங்கிறதான் இன்றைய சிந்தனை. ரோமர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் பாருங்கள். But God be thanked that you were the servants of sin, but you have obeyed from the heart that form of doctrine which was delivered to you. Being then made free from sin, you became the servants of righteousness. தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்றே நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். முன்னே நாம் பாவத்திற்கு அடிமையாக இருந்தோம், பயத்தினாலே இருந்தோம். இந்த சத்தியத்தை நீங்கள் முழுமையாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டதால் விடுதலை பெற்றீர்கள். இப்போ கடைசி நிலைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு வந்து விட்டோம். மற்ற விக்கிரக ஆராதனை, ஆவிகளை குறித்த நம்பிக்கை, பாவ செயல்கள் எல்லாவற்றையும் விட்டு நம்ம ஆரம்பத்தில் காட்டு மிராண்டிகளாக இருந்தோம், மூட நம்பிக்கைகளை உடையவர்களாக இருந்தோம், விக்கிரக ஆராதனை செய்பவர்களாக இருந்தோம், எந்த விதமான நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம். இப்பொழுது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலே வந்து விட்டோம். இப்பொழுது அடுத்த நிலைக்கு எங்கே போவோம்னா, கிறிஸ்துவை மறுதலிக்கும் நிலைக்கு போவோம். நிறைய கிறிஸ்தவ பாதிரியார்கள், கிறிஸ்துவ சபையில் இருந்த நம்முடைய சகோதரர்கள் அநேகம் பேர் கிறிஸ்துவை விசுவாசத்தை விட்டு ஓடி போய் விட்டார்கள். காரணம் என்னென்னா, தங்களுடைய மூளை அறிவினாலே தேவனை தேட முயற்சிக்கிறார்கள்.
அந்த கிரியையினாலே நீங்கள் தேவனை அடைய முடியாது. உங்களுடைய மூளை அறிவினாலே, உங்களுடைய உடல் பூர்வமான தேடல்களினாலே, வருத்தங்களினாலே நிறைய பேர் கடுந்தவம் புரிகிறார்கள். கடுந்தவம் புரியுன்னா காட்டில் போய் உட்கார்றதில்லை, சாப்பிட மாட்டாங்க, வெறும் தண்ணி மட்டும்தான் குடிப்பாங்க. நான் 10 நாளைக்கு எதுவும் சாப்பிட மாட்டேன் பிரதர், ஒன்லி ஜூஸ் மட்டும்தான் குடிப்பேன். ஜூஸும் குடிக்காமல் நிப்பாட்டிட வேண்டியதானே, நேராக கடவுள்கிட்ட போயிடலாம்ல. அப்படின்னா நம்ம மேலே டென்ஷன் ஆகிடுவாங்க. ஆனால் கடுந்தவம் புரிந்து தங்களுடைய உடலை கஷ்டப்படுத்தி கொண்டு, இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்துக்கள் என்ன பண்ணுறாங்க, வாயில் இந்த பக்கம் ஒரு கத்தியை சொருவி இந்த பக்கம் எடுத்துருவாங்க, முதுகில் கொக்கியை போட்டு தூக்கி அப்படியே தொங்க விடுவாங்க, காலில் தீயில் போய் நடப்பாங்க, தங்களை உடலை மிகவும் கஷ்டப்படுத்திக்கிறது. அது மாதிரி கடுமையான உணவு கட்டுப்பாடுகளை மேற்கொள்வது. அப்புறம் பார்த்திங்கன்னா 50 நாள் 60 நாள் 40 நாளைக்கு மஞ்சள் புடவை மஞ்சள் பாசியெல்லாம் போட்டுக்கிட்டு சாமி வேண்டுதல் செய்வாங்க. நம்மளால என்ன பண்ணுறான், நீ மஞ்சள் கலர் போடுறியா, நான் வெள்ளை கலர் போடுறேன், வெள்ளை மாலை போட்டுவேன், அதில் கடைசியில் சிலுவை தொங்கும், அங்கே மாரியாத்தா தொங்கும், அவ்வளோதான் வித்தியாசம், ஒன்றுமே வித்தியாசம் இல்லை. நாங்கள் 50 நாளைக்கு வேறு ட்ரெஸ்ஸே போட மாட்டோம் பிரதர், வெள்ளை ட்ரெஸ்ஸு மட்டும்தான். இதை போட்டுட்டு மணியை ஆட்டிக்கிட்டே இருப்போம், 1 2 மரியே வாழ்க இயேசுவே வாழ்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு தூரம் உடல் பிரயாணம் எது செய்தாலும் உங்களுக்கு ஆகாது. முன்னே நாம் அப்படி செய்கிறவர்களாக இருந்தோம், இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு விட்டோம். இப்பொழுது நாம் விசுவாசத்தினாலே வெற்றி கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த நிலையான இறைவன் இல்லை என்ற நிலைக்கு போய்விடக்கூடாது. நிறைய பேர் அப்படி போயிட்டாங்க, ஆண்டவரை விட்டு வழி விலகி போயிட்டாங்க. பவுலோட கூட இருந்த பர்னபாஸே விலகி போயிட்டாங்க. நிறைய பேர் என்னையும் எம்பிரேயும் விலகி போயிட்டாங்க. பவுல் கடைசி வரைக்கும் இருந்தார். இன்றைக்கும் பவுலை நினைவு கூறுகிறோம். அவர் சொன்னது எதுவுமே தவறாக இல்லை. தேவனுடைய ஆவியினாலே அவர் சொல்லி வந்த எந்த விஷயமும் தவறாக இல்லை. அப்பேற்பட்ட சத்தியத்தை நமக்கு கொடுத்தார். அந்த சத்தியம் இன்றைக்கு உங்களுக்கு நிலைத்திருக்க கிடவது. அந்த வசனத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்பதுதான் இன்றைய சிந்தனை. ரெஃப்ளெக்ட் ஆன் டுடேஸ் வேர்ட்ஸ். இன்றைய வசனத்தை மனதிலே சிந்தித்து கொண்டே இருங்கள். தென் திங்க் ஆஃப் 6 சேஞ்சஸ், டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் Christ has made in your life since you believe. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பித்ததிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தினார் என்பதை குறித்த ஒரு 6 மாற்றங்களை நீங்கள் எழுதுங்கள். மாற்றமே வரலை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. என்னென்ன மாற்றங்களை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார்னு சிந்திச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்களே அனலைஸ் பண்ணாதான் உருப்படியான நிலைக்கு முடியும். டெய்லி நம்ம பைபிள் படிக்கிறோம், டெய்லி ஒரு செய்தியை கேட்குறோம், நம்ம பாட்டு போவோம் அப்படின்னு போனோம்னா எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்துவை பற்றிய சிந்தனை இருக்க வேண்டும். அதை நம்முடைய வாழ்க்கைக்கு அப்ளை பண்ண வேண்டும். யாருக்கும் தீங்கில்லாத, எல்லாருக்கும் பிரயோஜனம் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். நமக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை விசுவாசத்தின் மூலமாக நாம் ஜெயிக்க வேண்டும், நம்முடைய கிரியைகளினால் அல்ல. இதான் தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான ஒரு வசனம். சரியா?